உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களாம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம புல்லட் மிக்ஸி தாங்க பார்க்க போகிறோம். இதை நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 1395 ரூபா, 400 வாட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நாளாக எனக்கும் இது வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. நல்லா பவுட்ராக பண்ணிடும் அப்படிலாம் சொன்னாங்க. அதனால் நான் வாங்கினேன். இப்போ இதை நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இன்றைக்கி எப்படி அரைக்குது என்னன்னு பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காச்சும் இது வாங்கணுன்னு ஆசை இருந்தால் இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், வாங்கலாமா வேண்டாமான்னு. இப்போது மிக்சியோட பேஸ் இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது. இங்கே எழுதியிருக்காங்க டூ நாட் ரிமூவ். இதை ரிமூவ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி ஜார் கொடுத்துருக்காங்க. சின்னது ஒன்று, கொஞ்சம் பெரிய சைஸில் ஒன்று. இந்த குட்டி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறத தான் இதில் அரைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாரில் தண்ணி ஊற்றி அரைக்கலான்னு சொன்னாங்க. இது மாதிரி 2 பிளேடு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் நம்ம எதில் வேணாலும் போட முடியாது. பவுடராக அரைக்கிறது, தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறோம்ல, அதுக்கு இந்த ஒரு பிளேடு தான் யூஸ் பண்ணணும் குட்டி ஜாருக்கு. அடுத்து இந்த பிளேடு உள்ளது இன்னொரு ஜாருக்கு யூஸ் பண்ணணும் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு. இது ரெண்டுத்தையும் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். இதில் இது மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த குட்டி ஜாரில் அரைச்சி பார்க்கலாம். இது ஒரு மிளகு போட்டால் கூட அரைக்கும்னு சொன்னாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரே ஒரு மிளகு போட்டு அரைச்சி பார்க்கலாம். ஒரே ஒரு மிளகு போட்டிருக்கேன், அரைச்சி பார்க்கலாம். நம்ம இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நாப் மாதிரி இருக்குது. அதை இங்கே இருக்கிற ஹோல்ஸில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் கொடுத்து இப்படி திருவிடணும். இதில் ஆப்ஷன் நம்ம மீடியம், ஸ்லோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் எந்த சுவிட்சும் கிடையாது. இந்த ஒயரில் இருக்கிற மெயின் சுவிட்ச் மட்டும்தான். உண்மையிலே அரைச்சிருக்கு. ஒன்றே போட்டனால எல்லாமே இதுலேயே இருக்குது. ஆனால் தூளாக அரைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், உண்மையிலுமே இது இப்படி தூளாக அரைச்சிருக்கு. ஒரு மிளகு அரைக்குது. இப்போ நம்ம மிளகு, சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. அதாவது இப்போ இந்த கொஞ்சமாக போட்டால் அரைக்க முடியுதா, இப்போ நம்ம ரசத்துக்கெலாம் அரைக்கணுன்னா அரைக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஸ் கொடுத்து இப்படி டேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் போடணும். கொஞ்சமாக போட்டால் கூட நல்லா அரைச்சிருச்சு. இந்த மாதிரி ட்ரையாக பவுட்ரு பண்ணுறதெல்லாம் இதில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாகவும் போட்டு அரைச்சிக்கலாம், நிறையாவும் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்குது. அடுத்து நம்ம இந்த ஜார் எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். இதில் நான் சட்னி அரைக்க போகிறேன். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். 2 சைடும் இருக்கிற பிளேடு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அரைப்படலை. நம்ம பல்ஸ் அமுக்குவோம்ல, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் எதுவுமே இல்லை. அதனால நம்ம இந்த சுவிட்சை ஒரு தடவை இப்படி போட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணி ஒரு 2 டைம் நான் அப்படி பண்ணோன்னே தான் மிளகாய்
அந்த இடத்துலையே சிக்காமல் மேலேயும் கீழேயும் வந்து அரைப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 1 நிமிஷம் தான் ஆயிருக்கும், 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும். இப்போ எப்படி அரைப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அரைப்பட்டிருக்கு, மையாக அரைஞ்சிருச்சு, சூப்பராக அரைஞ்சிருக்குங்க. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் போட்டிருந்தேன். அப்போ நம்ம இன்னும் கூட இது வரைக்கும் அரைக்கணுன்னா நிறைய போட்டு அரைக்கலாம். நல்லா அரைக்குது. நம்ம வந்து இந்த ஜாரில் வந்து ஜூஸ் ஐட்டம்லாம் அடிச்சிக்கலாம். ஆப்பிள், கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்லாம் சாஃப்டாக இருக்கிறதெல்லாம் அடிச்சிக்கலாம். இதில் தேங்காய் சட்னியும் அரைச்சிக்கலாம். பட் தேங்காய் சட்னி அரைக்கணுன்னா துருவி போட்டு அரைக்கிறது பிளேடுக்கு நல்லதுன்னாங்க. நம்ம துண்டு துண்டாக போட்டு மிக்சியில் அரைப்போம், சாதா மிக்சியில் அந்த மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் துருவி போட்டு தான் அரைக்கணும். இப்போ நம்ம இந்த புல்லட் மிக்ஸி பற்றி ரிவ்யூ பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.